கேட்டகரிஸ் பத்தி சொல்றேன். பாரம்பரிய அரிசிகள்ல ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய அரிசிகள் இந்த தேவைகளுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது. ஒட்டுமொத்த பாரம்பரிய அரிசிகளுமே நீங்க வந்து 3 வகைப்பாடா பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 3 வகைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் வகைப்பாடு வெள்ளை நிறமான பாரம்பரிய அரிசிகள். அதோட பயன்பாடு என்ன? நம்ம டெய்லியுமே மதிய சாப்பாடு சாப்பிடுறோம் பாத்தீங்களா? சாம்பார் ரசம்லாம் ஊத்தி வெள்ளரிசி மாவு அரிசிக்கு பதில் தங்கச்சம்பா, கிச்சிலி சம்பா, மஞ்சள் பொன்னி இது போன்ற வெள்ளை நிறமான பாரம்பரிய அரிசிகளின் பயன்பாடு. இரண்டாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா, இட்லி தோசை டிஃபன்லாம் பண்ணோம் பாத்தீங்களா? குருணை உப்புமாலாம் பண்ணோம் பாத்தீங்களா? வீட்டுல அதுக்கும் பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. 60 ரூபாய் சிகப்பு கவனி. இதை ரெகுலரா பயன்படுத்தலாம், டெய்லியும் பயன்படுத்தலாம். ஆனா முக்கியமா 3வது வகைப்பாடில் உள்ள பாரம்பரிய அரிசிகள் தான் மருத்துவ குணம் நிறைந்த பாரம்பரிய அரிசிகள். பைட்டோ பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் சொல்லக்கூடிய உயிர் மூலக்கூறுகள் நிறைந்த பாரம்பரிய அரிசிகள் 3வது வகைப்பாடு. ஹைப்பர் பிக்மெண்டட் வெரைட்டிஸ், நிறைமி மிகு பாரம்பரிய அரிசிகள். வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பா கஞ்சியா மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். இது மாதிரியான ஒரு டீடைலான ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கங்களுக்கு நாம் தொடர்ந்து பயணிப்போம். ரைசனை கமெண்ட் பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க.